திருவிக சிறந்த எழுத்தாளர், மேடை பேச்சாளர், பத்திரிகையாளர். அவரது இனிய தமிழ்நடை காரணமாக தமிழ்த்தென்றல் என்று அழைக்கப்பட்டவர். கல்கி கிருஷ்ணமூர்த்தியின் பத்திரிகையில் அகக்குறை. திருவிகவின் 3 முக்கியமான பெருமைகள். 1. அவருக்கு சொந்த வீடு கிடையாது. 2. செருப்பு அணிய மாட்டார். 3. கதராடையையே உடுத்துவார். திருவிக காந்தியம், பொதுவுடைமை தத்துவம் இரண்டிலும் ஈடுபாடு உடையவர். நாராயணன் என்ற அன்பரின் மகளுக்கு அவர் சூட்டிய பெயர் மார்ச்சியா காந்தி. தொழிற்சங்கத்தை தோற்றுவித்தவர் திருவிக தான். ஆங்கிலேய ஆட்சி காலத்திலேயே சென்னை மகாஜன சங்க கூட்டத்தில் இனி இங்கும் எவரும் தமிழிலேயே பேச வேண்டும் என்ற தீர்மானத்தை கொண்டு வந்தவர். காந்தியின் ஆங்கில உரையை தமிழில் மொழிபெயர்த்து காந்தியிடமே பாராட்டு பெற்றவர். இளம் வயதில் வெஸ்லி பள்ளியில் படிக்கும் போது திருவிகவுக்கு யாழ்ப்பாணம் சதாவதானம் கதிரைவேல் பிள்ளையின் அறிமுகம் ஏற்பட்டது. சின்ன பிள்ளையான திருவிகவின் தமிழார்வத்தால் கதிரைவேல் பிள்ளை கவரப்பட்டார். அவரிடம் தமிழ் கல்வி கற்றார். திருவிக கதிர்வேல் பிள்ளை காலமான பிறகு மயிலை தணிகாசல முதலியாரிடம் தமிழ் செய்வ பாடம் கேட்டார். பாம்பன் சுவாமிகளிடம் உபநிடதமும் அப்துல் கரீம் என்பவரிடம் குரானும் கற்றார். அன்னி பெசன்ட் அம்மையாரின் நட்புறவும் மறைமலை அடிகளாரின் தொடர்பும் இவரை அறிவில் சிறந்தோம்ப செய்தன. துறவியாக விரும்பினார். உறவினர்கள் வற்புறுத்தி கமலாம்பிகை என்ற பெண்ணை மனம் செய்து வைத்தார்கள். திருவிகவுக்கு 35 வயதான போது மனமான குறுகிய காலத்தில் மனைவி இறந்தார். திருவிக மறுமணம் புரிந்து கொள்ள மறுத்துவிட்டார். முதலில் கணக்கராக பணிபுரிந்தார். பின் திலகரின் சிந்தனைகளால் கவரப்பட்டு வேலையை உதறி சுதந்திர போரில் தீவிரமாக ஈடுபடலானார். பின்னர் சென்னை தாயப்பேட்டையில் உள்ள வெஸ்லியன் பள்ளியில் ஆசிரியரானார். பின் பத்திரிகைகளில் பணியாற்றலானார். தேசபக்தன் பத்திரிகையில் 2.5 ஆண்டு பணிபுரிந்தார். திராவிடன், நவசக்தி போன்ற இதழ்களில் ஆசிரியரானார். 20 ஆண்டுகள் நவசக்தியை நடத்தினார். திருவிக மனித வாழ்க்கையும் காந்தி அடிகளும் நாயன்மார் வரலாறு போன்ற 56 நூல்கள் எழுதிய மாபெரும் எழுத்தாளர். பட்டினத்து பிள்ளையார் திருப்பாடல் திரட்டும் பத்திரகிரியார் புலம்பலும் என்ற நூலை பதிப்பித்து வெளியிட்டுள்ளார். முருகன் அல்லது அழகு, உள்ளொளி போன்ற சமய நூல்களையும் எழுதியிருக்கிறார். முருகன் அருள்வேட்டல், திருமால் அருள்வேட்டல் உள்ளிட்ட பல செய்யுள் நூல்களும் அவரது படைப்பே. இலந்தி செலவு என்ற பயண இலக்கிய உரைநடை நூல் பெரிதும் பேசப்பட்ட நூல். பெண்ணின் பெருமை அவரது புகழ்மிக்க நூல். திருவிகவின் இறுதி காலங்களில் அவருக்கு பார்வையிழப்பு நேர்ந்தது. முதுமையின் உளறல் என்றொரு நூலை சொல்லி எழுதினார். திருவிக 71ஆம் வயதில் 1953 செப்டம்பர் 17 காலமானார். திருவிக மீது பெரும் மதிப்பு வைத்திருந்தவர்களில் பெரியார், ஈ.வே. ராமசாமி நாயக்கரும் ஒருவர். பெரியார் உள்ளிட்ட ஏராளமான பிரமுகர்கள் மயானம் வரை ஊர்வலமாக வந்து இறுதி அஞ்சலி செலுத்தினார்கள். திருவிகவின் விருப்பப்படியே அவரது உடலுக்கு எந்தவித சடங்கும் இன்றி எரியூட்டப்பட்டது. திருவிகவின் பெரிய தகப்பனார் மகன் பாலசுப்பிரமணியனும் திருவிகவின் விருப்பப்படியே மூவவும் ஆச்ச ஞானசம்பந்தனும் அவரது உடலுக்கு எரியூட்டினார்கள். உண்மையில் திருவிக காலமாகவில்லை. தம் எண்ணற்ற நூல்களில் நிரந்தரமாய் வாழ்கிறார். நன்றி. ஆதிரை.